உண்மையாய் தேடுறது யாருங்க? எனக்கு தெரிஞ்சு நீ உண்மையாய் தேடினால் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் என் யோசுவா மாற்றி தருவார். நிறைய ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்றது போல கேளுங்க, உங்க கடன் பிரச்சனை தீரும். பேங்க்ல உங்களுக்கு என்ன செய்யும்? அக்கௌண்ட்டை மட்டும் தொடங்கி வச்சிருங்க, 0 பேலன்ஸில் அக்கௌண்ட்டை தொடங்கி வச்சிருங்க, பணம் கொட்டணும் அக்கௌண்ட்டுக்கு வந்துருன்றாங்க. யாருக்காவது வந்ததான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. எங்கள் அப்பா கொடுத்தா எங்கள் அப்பா எந்த நாட்டு கரன்சியை கொடுப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. நான் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா இந்தியன் கரன்சி கொடுப்பாரா? அது வேற. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது இந்தியன் கரன்சிக்கு அது என்னமோ ஹிந்தி எழுத்து சொல்லுது. தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு தமிழ்நாட்டு கரன்சிக்கு ரூ போட்டா போதுன்றாரு. இதுலயே இங்க குழப்பமா இருக்குது. அமெரிக்காவில் கரன்சிக்கு RS போட்டா போதுமா? என்னெல்லாமோ நடக்குது. அப்போ அதுல இருந்து நாம் தப்பித்துக் கொள்றதுக்கு வழி என்ன? அப்ப இதெல்லாம் இல்லைங்க. பணம் பொன் பொருள் எல்லாம் தேவன் உனக்கு கொடுக்க மாட்டார். நான் ஒரு நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் யாசுவாவுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கல. ஏன்னா மறுமைக்குரிய ஆசீர்வாதத்திற்காகத்தான் யாசுவா உங்களையும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். மறுமையில ஒரு வேதம் சொல்லுது, மறுமைக்கு போறவனுக்கு பெண்ணு கொடுப்பார். எத்தனை பெண்ணு? 7 பெண்ணு 8 பெண்ணு வரைக்கும் கொடுக்கக்கூடியவனுக்கு அங்க போனா கிடைக்காத பொருளை இங்க கொடுக்கிறார். அது ஒரு வேதம். அவங்களுக்கு இந்த பூமிக்குரிய தங்கத்தை எல்லாம் அவங்க கையில் கொடுத்துருக்கிறாரு. பூமியிலேருந்து வரக்கூடிய பெட்ரோல் எல்லாம் அவங்க கையில் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் இங்கே அனுபவிச்சு போட்டுன்ட்டு. அங்கே போனால் பெண்ணு மட்டும் தானே கிடைக்கும். சொர்க்கத்தில் போனால் பெண்ணு மட்டும் கிடைக்கும். ஆனால் எனக்கும் உனக்கும் அப்படி இல்லை. வைரம் வைடூரியம் கோமேதகம் அத்தனையும் உன் கால்களுக்கு கீழே கிடைக்கும்படிக்கு யாசுவா ஒரு இடத்த உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அங்க நீ போனோன்னா அதெல்லாம் உனக்கு இங்க வேண்டான்னு வச்சிருக்கிறார். ஆனா இங்க என்ன சொல்றாங்க கிறிஸ்தவங்க? இதுதான் ஆசீர்வாதம், வைரம் வைடூரியம் கோமேதகம் இதுதான் ஆசீர்வாதம், இதெல்லாம் எனக்கு தாருன்னு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுமார் ஒரு 10-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த பைங்குளம் பக்கத்தில் சானல் வெட்டினாங்க. அந்த சம்பவம் உங்களுக்கெல்லாம் சரியா புரியாது. சானல் வெட்டினாங்க, கன்னியாகுமரி மாவட்டம், அதுவும் நம்ம மார்த்தாண்டத்து பக்கத்தில், அதுவும் தேங்காய் பட்டணத்துக்கு மேலே பைங்குளம். சானல் வெட்டிட்டு இருந்தாங்க. வெட்டிட்டு என்ன செஞ்சுட்டானுங்கன்னா இவனு போயிட்டானுங்க. எனக்கு பிறகுதான் தெரியும் வெட்டினதுல 2 பேர் சிஎஸ்காரன், மீதி உள்ளவங்கலாம் ஹிந்துக்கள் தான். பரவாயில்ல, அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும். வெட்டினாங்க. வெட்டினவனுக்கு கிடைக்கல, வெட்டினவனுக்கு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இவன் வெட்டி போட்டு போயிட்டான். ராத்திரி நேரம் அதில் நடந்து போனவனுக்கு ஒரு பானை இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. எடுத்து பார்த்தா தங்க கட்டிங்க. நான் அங்கே யோசித்தேன், அதை வெட்டினதில் 2 கிறிஸ்தவம் கூட உண்டான். இந்த பைபிளை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்பியோ நம்பாமலோ இருக்கிறவன், அரைக்குறை நம்பிக்கையோ முழு நம்பிக்கையோ தெரியல. ஆனால் அவனும் அங்கே இருந்த, ஆனால் அவனுக்கு கொடுக்கலையே, ஒரு காயின் கூட கொடுக்கல. ஆனால் மற்றவன்லாம் வாரி வாரி கொண்டு போனவன்ட்டு எல்லாம் பிடுங்கிட்டான். கவர்மெண்ட் பிடுங்கிட்டான். நீ கேட்க வேண்டியதானே, ஏன் கடவுள் எனக்கு தரல? அவன் 2 பேரும் போய் கேட்க வேண்டியது, நான் தானே ஏன் கொண்டு வெட்டுனேன், ஓட வெட்டுனதே நான், கடவுளுக்கு கண்டு இருக்குதா, கடவுளுக்கு உண்மையில அவன் புலம்பி இருப்பான். ஏன்னா உனக்கு கொடுக்க மாட்டார், உனக்கு மொத்தமா வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தை ஜெயித்து போகிறவனுக்கு அதை அனுபவிக்கிற பாக்கியம் எங்க அனுபவிக்கிறது? காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கணும். கையில் வச்சிருந்து பார்த்து என்ன பண்ண போற? காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு உனக்கு ஒன்னையும் என்னையும் அவர் அழைக்கிறார். ஆனால் நாம் அதுக்கு தகுதி இல்லை. யாவுடைய சமூகத்தில் யாவுடைய சித்தத்தின்படி கடந்து வந்திருக்கிற யாவுடைய பிள்ளைகளே, முதல்ல பிசாசனுடைய இச்சைகளிலிருந்து வெளியில் வந்து யாவுக்கு கீழ்ப்படிதலுக்குள் கடந்து வந்து உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கினால் நீங்கள் கடந்து போக வேண்டிய வழி தூரம் லகுவாகும். அவர் அவருடைய சித்தத்தின்படி உங்களை அவருடைய ராஜ்யத்திற்குள் உங்களை வழி நடத்துவார். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமா?